தெளிவா பேசுங்க. ஏன்னா டேட்டிங்னா இன்னைக்கு எல்லாரும் போற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரீமா தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா இருக்க ரியாலிட்டி நான் சொல்றேன் இந்த இடத்துல. ஓகே. அந்த மாரி இவங்க அங்க பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டா ஐடி ஷேர் ஆகுது அந்த இடத்துல. இன்ஸ்டா ஐடி ஷேர் ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் வராங்க. பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு தென் சொல்றாங்க டேட்டிங் ஆப்ல இந்த மாரி ஒரு ஒரு நல்ல பர்சன் நான் எனக்கு கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. அந்த பொண்ணு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே. ஐ அம் பிளெஸ்ட் டு ஹேவ் சச் அ பர்சன் இன் லைஃப் அந்த மாரிலாம் அங்க ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நம்ம அதுலயும் பசங்க எமோஷனலா இருந்தா பசங்க தான் தெரியுமே. டொபக்கடின்னு விழுந்துருவாங்கல்ல. அதுக்குள்ள போகும்போது. ஓகே. இவரும் அந்த மாதிரி லவ்ல ப்ரப்போஸ் பண்ணப்போ ஓகே பரவாயில்லப்பா டேட்டிங் ஆப்பே தப்பு கிடையாது அதுலயும் நல்ல பர்சன்ஸ் இருக்காங்க அதேதான் ஓகே பக்கா அதுலயும் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்புறம் அவங்களுக்குள்ள லவ் இதுவாயிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு கான்செப்ட் புரியல தயவு செஞ்சு பாக்குறவங்க எல்லாம் கமெண்ட்லயாவது எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க என்னன்னா இன்னைக்கு கல்யாணம் ஆயிட்டு பசங்க பொண்ணுங்களுக்கும் செய்யறதில்ல பொண்ணுங்க வந்து பசங்களுக்கும் செய்யறதில்ல மீன்ஸ் இன்னைக்கு நிறைய கேசஸ் நான் பார்க்குறேங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டே வரும்போது இது ஒரு பெரிய ஒரு அலிகேஷன்ஸாக ஒரு டிவோர்ஸ் வரப்போ மேம் ஒரே வீட்டில் தான் இருக்கும் நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும் ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணலான்னு கேட்டால் நீ 100 ரூபா போட்டு நான் 100 ரூபா போடுறேன்னு சொல்கிறாரு மேம் அந்த இடத்துல எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோ கணக்காக இருக்கீங்கல்ல அப்படியே லவ் பண்ணுவோம் மட்டும் வாரி வாரி கொடுத்துட்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல